உலகெங்கு வாழும் தமிழ் குடி உறவுகளுக்கும் என் இனமான தொப்புள் குடி உறவுகளுக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் நெல்லை பாலு. உறவுகளே, தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு என்பது பூஜ்ஜியம். அதாவது சட்ட ஒழுங்கு தமிழகத்தினுடைய காவல்துறையை தனது நேரடி கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருக்கக்கூடிய தமிழக முதலமைச்சருடைய செயல்பாடுகளும் பூஜ்ஜியம். அதாவது நீதியை பாரபட்சம் இல்லாமல் வழங்கக்கூடிய நீதிமன்றமும் காசு பணத்துக்காக கையேந்துகிறது. கடமையை கண்ணியமாக செய்யக்கூடிய காவல்துறையும் லஞ்சத்திற்காக கையேந்துகிறது. இந்த ஒரு வாரத்தில் மட்டும் பார்த்திங்கன்னா, இன்று காலையில் ஒரு கொலை, சென்னையில் ஒரு கொலை, நேற்று ஒரு பிரபல ரவுடி வெற்றி படுகொலை செய்யப்பட்டார். ஒரு 6-7 தினங்களுக்கு முன்பு சென்னை அண்ணா நகர் காவல் நிலையத்தில் ஒருவர் தன் மீது பெட்ரோலை ஊற்றி தானே எடுத்துக்கொண்டார். அதாவது காவல் நிலையத்தில் புகார் அளிக்க சென்றவர் தன்னுடைய புகார் மனுவை நிராகரித்ததுக்கு காரணம் என்னென்னா, ஒரு அந்த ஏரியாவோட கவுன்சிலரு இல்லை சேர்மன் அங்கே நடந்த பிரச்சனை காரணமானவருக்கு சப்போர்ட் பண்ணும்போது, முழு ஆதரவாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா, புகார் கொடுக்க வந்த ஒருவருடைய புகார் நிராகரிக்கப்படுது, வாங்க மாட்டேன்றாங்க. உடனே அவர் தன்னோட நிலைப்பாடை மாற்றிக்கிட்டு தன் மீது பெட்ரோல் ஊற்றி காவல் நிலையம் முன்பு தனக்குத்தானே தண்டனை கொடுத்து கொண்டார். இப்போ காவல்துறையுடைய செயல்களை பார்த்து மிகப்பெரிய அளவில் மன வேதனை, மன குமுறல் கூட நிறைய இருக்குது. என்ன மாதிரின்னு பாருங்கள். அதாவது என்ன மாதிரியான செயல்பாடுகள் அப்படின்னு பாருங்கள். இன்றைக்கி ரவுடிகளும் குற்றவாளிகள் செய்யக்கூடிய குற்றங்களை சாதாரணமாக தமிழக காவல்துறை செய்யுது. சென்னையை சேர்ந்த ஒரு காவலர் கிட்டத்தட்ட பல கோடி லஞ்சம் பெற்று உடற்பயிற்சி கூடம், அதாவது நவீன உடற்பயிற்சி கூடம் கட்டியிருக்காரு. ஈசிஆர் ரோடு பக்கம் மிகப்பெரிய அளவில் ஊழலில் அது லஞ்சம் வசூல் பண்ணி அதன் மூலியமாக வரக்கூடிய வருமானத்தை வச்சு டெக்னாலஜி பவர் ஜிம் சொல்லக்கூடிய ஒரு நவீன உடற்பயிற்சி கூடத்தை கட்டியிருக்காரு ஒரு தமிழக காவல்துறை. அவர் மீது இந்த தமிழகத்தை சேர்ந்த நீதிமன்றம் எந்த வகையிலான நடவடிக்கை எடுத்திருக்கு? அவர் இப்போ என்ன செஞ்சிட்ருக்காரு? அவர் பார்த்த பணி பறிக்கப்பட்டிருக்கா அப்படின்னு கேட்டால் கேள்விக்குறி. தமிழகத்தில் ராஜபாளையத்தில் ஒரு ஆய்வாளர் தன்னோடு பணி செய்யக்கூடிய சக பெண்மணி, என்னோட சகோதரன் கூட வச்சுக்கலாம், சக பெண்மணியை பாலியல் துன்புறுத்தல் செஞ்சுருக்காரு. அவர் மீது என்ன மாதிரியான நடவடிக்கைகள் இந்த நீதிமன்றம் எடுத்திருக்கு? அவர் இப்போ என்ன செஞ்சிட்ருக்காரு அப்படின்னு கேள்வி கேட்டால் பதில் கிடையாது. இதே ஒரு சராசரி மனிதன், ஒரு பொதுமக்கள் இதை செஞ்சுருந்தாங்கன்னா அவனை போக்சோவில் அடைச்சி உள்ளே போட்டிருக்கார். போக்சோ என்ன ஒரு வழக்கை பதிவு பண்ணி அவனை 6 மாதம் வெளியே வரடாமல் பண்ணியிருப்பார். சட்டம் என்பது அனைவருக்கும் பொதுவானது. ஆனால் நீ சரியான முறையில் அதை செயல்படுத்துறியா? அந்த காவல்துறையுடைய சட்டையை கழட்டி அவனை நீ சரியான முறையில் தண்டனை கொடுத்து லாக்கப்பில் ஜெயிலில் உட்கார வச்சுருந்தேன்னா அடுத்து இந்த தவறை மற்ற காவல்துறையை செய்வானா? யாராவது செய்வானா? செய்ய மாட்டான்ல. அப்போது நீதிமன்றம் சரியான தண்டனையை உட்படுத்துறது கிடையாது. யாராக இருந்தாலும் சரி, தவறு யார் செஞ்சாலும் தவறு. அதுவும் தன்னோடு பணியாற்றக்கூடிய சக பெண்மணியை ஒருத்தர் பாலியல் துன்புறவு செய்தார் அப்படின்னா அதை எந்த பாரபட்சமும் இல்லாமல் நீதிமன்றம் அவரோட பணியை பறித்து சிறை தண்டனைக்கு உட்படுத்தணும். அதுதான்
அதைத் தொடர்ந்து ராஜபாளையம் அருகில் ஒரு கொண்டான் நக்கநேரி அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் ஒரு ஊனமற்றவர், அங்கே போய் உன்னோட அதிகாரத்தை காட்டியிருக்க ஒரு ஊனமற்றவர் தன்னோட பிழைப்புக்காக மதுப்பாட்டில் வந்து விற்பனை செஞ்சுருக்காரு. தவறு தான், விற்பனை செய்தது என்பது தவறு தான். அவர் இடத்துல நீ லஞ்சம் பெற்றிருக்க, காசு வாங்கிட்டு தான் நீ காசு வாங்கிட்டு அவர் விற்க சொல்லியிருக்க, விற்றுருக்காரு. இப்போது அவருடைய பிள்ளைகள் வந்து பிள்ளைகளும் மனைவிகளும் விற்கக்கூடாதுன்னு சொல்லி அவர் சத்தம் போட்டிருக்காங்க. அவர் அதோட அந்த மதுபான விற்பனை செய்வதை வந்து நிறுத்திட்டார். ஆனால் நீ பழையபடியும் போய் அவர் விற்க சொல்லியிருக்க, இல்லை எனக்கு நீ பணம் கொடுக்கணும்னு சொல்லி அவரை கட்டாயப்படுத்தியிருக்க. ஒரு காவல்துறை செய்யக்கூடிய வேலையாகுது. அவர் தன்னோட குடும்பத்தை விட்டு தன்னோட உயிரியை மாய்த்துக்கிட்டார். இதெல்லாம் எந்த ஊடகத்திலையும் வருது கிடையாது. சென்னையில் காவல் நிலையத்தில் எரிந்து கறிக்கட்டையானாரே, அவருடைய செய்தி எந்த ஊடகத்திலையும் வந்த கிடையாது. தமிழகத்தில் வேசி மகனுடைய ஊடகங்கள் தான் நிறையா இருக்குது. காசு பணத்துக்காக செயல்படக்கூடிய ஊடகங்கள், அதுக்கு வேறு தொழில் பண்ணுங்கடா. நீங்கள்லாம் ஏன்டா ஊடகம்னு பேர் வச்சுக்கிட்டு தமிழகத்தில் நடக்கக்கூடிய செய்திகளை வந்து மக்களுக்கு கொண்டு போய் சேர வேண்டியதுடா. ஆளுங்கட்சிக்காகவும் உன்னோட சுயநலத்துக்காக நீ பத்திரிகை நடத்துகிறவன் ஏன்டா பத்திரிகைக்கான ஒரு நம்பிக்கையை மக்கள் இடத்துல இருந்து பறிக்கிங்க. ஊடகம் என்பது தவறுகளாக எடுத்து கூறுவது, செய்த தவறுகளை மக்கள் இடத்துல கொண்டு போய் சேர்ப்பது. அது எந்த அதிகாரி செஞ்சாலும் தவறு தான். ஆளுங்கட்சி செஞ்சாலும் தவறு தான், எதிர்கட்சி செஞ்சாலும் தவறு தான், ஆதரவு கட்சியான மற்ற கட்சிகள் செஞ்சாலும் அது தவறு தான். மக்களுக்கு தமிழகத்தில் மாதிரி பாலியல் வன்புணர்வு எந்த மாநிலம் கிடையாது. நான் இன்னைக்கு லிஸ்ட் இப்போ எடுத்து தரேன் லிஸ்ட்டு. பாலியல் ரீதியான குற்றங்கள் நிறைந்த மாநிலம் தமிழகம். பெருமையாக இருக்குது. முதலமைச்சர்லாம் முதலமைச்சர் மாறு தட்டிக்கிறணும். நான் என்னோட மாநிலம் வந்து பாலியலில் நாங்கள் தாண்டா, பாலியல் துன்புறுத்தல் நாங்கள் தாண்டா முதலிடம் அப்படின்னு 2 தினங்களுக்கு முன்னாடி திராவிட முன்னேற்ற கழகத்தோட கொடியை போட்டுக்கிட்டு ஈசிஆரில் போன ஒரு பெண் பிள்ளைகள் போன வாகனத்தை மறித்து தொந்தரவு பண்ணியிருக்காங்க. வீடு வரைக்கும் போய் தொந்தரவு பண்ணியிருக்காங்க. அப்போது ரேஷன் கடை ஊழியர் ஒருவர் ரேகை சரியாக கையில் விழுகலன்னு சொல்லிட்டு அந்த ரேஷன் கடையோட ஊழியரை அந்த கேள்வி கேட்க, அம்மா அந்த ஊழியருடைய அம்மா, அக்கா, தங்கை எல்லாத்தையும் சராமரியாக கேள்வி கேட்டால் திமுககாரன், திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு கோயில் நிர்வாக அதிகாரி இது 2-3 தினங்களுக்கு முன்னாடி போய் உள்ள தாக்குறாங்க. கேட்டால் ஆளுங்கட்சிக்காரங்க. நாங்கள் சட்ட ஒழுங்கு அந்த அளவுக்கு கேவலமாக இருக்குது. நீதிமன்றமும் தமிழகத்தில் நீதிமன்றமெல்லாம் வேணவே வேணாம். நீதியரசர்கள்லாம் வேறு ஏதாவது வேலைக்கு போங்க. நீதியரசர்களும் ஊழல் தான், கஞ்சம், லஞ்சம். காவல்துறையும் லஞ்சம். தமிழக அரசே லஞ்சம்ங்க போய் வந்து எந்த துறை எப்படி இருந்தான்னு எப்படி திருத்த முடியும்? தலைமை சீராக இருந்தால்தான் தனக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கிளைகளும் சீராக இருக்கும். தலைமையே சரியில்லைன்னா அப்புறம் எப்படி சரி இருக்கும்? ஒன்றும் செய்ய முடியாது, திருத்த முடியாது. 5ல் வளையாதது அதுக்கப்புறம் வளையுமா? வாய்ப்பே இல்லை. அதனால் தமிழ் மக்கள் மேலும் சொல்கிறது நான் அதுதான், தமிழ் மக்களாகிய நீங்கள் கொஞ்சம் சிந்திச்சிங்கன்னா நம்மளோட வாழ்க்கை, நம்மளுடைய வளம் எல்லாமே மாறும். நம் பிள்ளைகளுடைய வாழ்வாதாரம், கல்வி மேம்பாடு எல்லாமே மாறும். மேலும் அடுத்த காணொளியில் கல்லூரி மாணவிகளுக்கு ஏற்பட்ட பாலியல் துன்புறவு, எந்தெந்த கல்லூரிகள் ஏற்பட்டது, கல்வி செல்வங்கள் எங்கெல்லாம் கொலை செய்யப்பட்டார்கள் என்பதை பற்றி அடுத்த காணொளியில் பார்ப்போம். மேலும் நல்லதொரு செய்தியோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது என்றும் என் மக்களின் மீது அக்கறை கொண்டவனாய் நெல்லை பாலு. நன்றி, வணக்கம் உறவுகளே.